அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். பெரிய புராணத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய புராணத்திலே இன்று பெருமிழலை குறும்பநாயனார் புராணம். தில்லை வாழ்ந்தனர்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், பெருமிழலை குறும்பர்க்கும் அடியேன். இன்றைக்கு பெருமிழலை குறும்ப நாயனார் பற்றி பார்க்கலாம். சோழ நாட்டில் திருவீதி மிழலை என்னும் தலம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக உள்ளது மிழலை நாடு. வெள்ளாற்றின் தென்கரையில் மிழலை நாட்டுக்கு தலைநகராக அக்காலத்தில் சிறப்புடையதாக விளங்கியது பெருமிழலை என்னும் நகரம். இங்கு உள்ள தேவமலையில் குடவரை கோயிலில் சிவலிங்கத்தின் திருமுன் முடியுடன் யோக நிலையில் அமர்ந்துள்ள முனிவர் திருவுருவம் பெருமிழலையார் என கூறுகின்றனர். குறுநில மன்னர்களில் சிலர் குறும்பர் என்ற பெயருடையவராக முற்காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த மரபில் வந்தவர் இவர். மிழலை, பெருமிழலை என்பது ஊரின் பெயர், குறும்பர் என்பது மரபின் பெயர். இரண்டும் சேர்ந்து இவருக்கு பெருமிழலை குறும்பனார் எனப்பட்டனர். இறைவனை இவர் உள்முகமாக வைத்து வழிபடுவதற்கு அந்தர்யோகம் என்று பெயர். இந்த அந்தர்யாகம் புரியாது வெளிமுக பூஜை செய்வது சிறப்புடையது ஆகாது. யாகம் நாபியிலும், சமாதி புருவ நடுவிலும், பூஜை இதயத்திலும் இருக்க வேண்டும் என்று சிவகாமங்கள் கூறுகின்றன. இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு குருவருளே சிறந்த சாதனம். பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு இறைவன் திருவடி மரக்கலமாகும். அதாவது கடல்ல போற கப்பல் மாதிரி பெருங்கடலை கடக்க மரக்கலம்னா கப்பல். குருநாதர் தான் மாலுமியாகும். மரக்கலத்திற்கு மாலுமி எத்தனை அவசியம், அதே போல குருநாதரும் அவசியம். கருடன் உருவத்தை கருதுவோர் விஷபயம் நீங்குவர். அதுபோல குருவின் திருவுருவத்தை கருதுவோர் மும்மலங்களும் நீங்கி முத்தி நலம் பெறுவர். குருநாதர் கண்மணிக்கு நிகரானவர். கண்மணி வழியையும் குழியையும் உணர்த்தும், கண்மணி வழியையும் உணர்த்தும், பாதையில் உள்ள குழியையும் உணர்த்தும். குருநாதர் நன்மை தீன்மையை உணர்த்துவார். குருவில்லாதவர் கண்ணில்லாத குருடனுக்கு நிகராவார். நாளை நம்பியார் ஒரு கைலைமலை செல்லும் குறிப்பினை உணர்ந்த பெருமிழலையார், குருநாதனை இழந்து நான் இங்கு வாழ மாட்டேன், இன்றே இறைவனை சேர்வேன் என்று சிவயோக நெறியில் கபால மூலம் திறந்து கொண்டு கண்ணுதல் கடலினை சார்ந்தார். அவர் என்ன, குரு இல்லாம நான் இருக்க மாட்டேன், குரு இமயமலைக்கு போறாரே, நான் இனிமேல் இருப்பனான்னு நினைச்சு மனசால நினைச்சு அன்றே அவர் சிவபதவி அடைந்தார். சிவபதவி அடைந்தது மட்டுமல்ல, அட்டமா சித்திகளையும் பெற்றார். குரு நமச்சிவாயர் குரு பக்தியால் திருவரு பேர் பெற்றதும், உபமன்ய முனிவர் முக்காலம் உணரும் அருட்கண் பெற்றதும் இங்கு நமக்கு தெரிவிக்கிறார்கள். மனம், மொழி, மெய் என்ற 3 கரணங்களாலும் தனது குருமூர்த்தியாக சுந்தரரை இவர் வழிபட்டார். அதன் பயனால் சிவயோக நெறியை பெற்றார். சிவனடியாரை நினைத்தே சிவயோக நெறியை பெற்றவர்கள். பிராணவாயை பிடித்து வெளியே விடாமல் அடக்கி செய்யும் யோகம் கடயோகம் எனப்படும். அது ஞான நெறி என்று. சிவயோகம் என்பது பிராணவாயு தொடர்ந்து சஞ்சரிக்க செய்து இடைநாடி பிங்கலை நாடி என்று செல்ல ஒண்ணாமல் தடுத்து
சுழுமுனை நாடி செலுத்தி உடல் வேறு தான் வேறாக பிரிந்து நிற்கும் வகையை கைவரப்பெறுவதுதான் சிவமுக்தியாகும். சிவயோகத்தின் மர்மத்தை நன்கு அறிந்த அருணகிரியின் ஆதரடிகள் பல இடங்களில் நுட்பமாகவும் திட்பமாகவும் அருளி செய்தார். பெருமிழலை குறும்ப நாயனார் இந்த சிவயோக நெறியில் நின்று நம்பியாரருடைய திருவடியை நம்பி நாளும் தியானித்துக் கொண்டிருந்தார். நம்பியாரூரார் யாரு? சுந்தரர். உயிர் இந்த உடம்பை விட்டு பிரியும் வாயில் 11 மிகுந்த பாவம் செய்தனுக்கு உயிர் எப்படி பிரியும்? மலவாயில் வழியாக பிரியும். அது நரகங்களைத்தான் போய் சேரும். பாவம் செய்தவனுக்கு நீர்வாயில் வழி உயிர் பிரியும். நீர் யூரின் போற வழியாக பாவம் செய்தவனுக்கு உயிர் பிரியும். பாவம் பெரிதும் சிறிதும் புண்ணியமும் செய்த உயிர் நாபி வழியே தொப்புள் வழியே பிரியும். அது அங்கங்குறையுடையவனாகவும் அல்லது நோயாளியாகவோ அல்லது வறியவனாகவோ பிறந்து கஷ்டப்படுவர். பாவமும் புண்ணியமும் சமமாக செய்தவனுக்கு வாய் வழியே உயிர் பிரியும். அவ்வாறு பிரிந்தால் மறுபிறப்பில் மிகுந்த உணவை அருந்துவதாகவும் உணவு தசைந்ததாகவும் பிறக்கும். இளநாசி வளநாசி வழியை தனித்தனியே பிரிந்த உயிர் அதிக பாவமில்லாதது என அறியலாம். அவ்வுயிர் மறுபிறப்பில் நறுமணத்தை மிகவும் விரும்பும். மிகுந்த புண்ணியம் செய்த உயிர் இடதுகண் வழக்கன் வழியே பிரியும். கண்ணு திறந்தமானக்கு இருக்கும். நல்ல உயர்வு இந்த மறுபிறப்பு எடுத்து நல்ல உயர்வுடன் வாழும். சிவயோக நெறியில் நின்ற ஆன்மா உடம்பு முகந்து கொண்ட பிராப்தங்களை தனக்கு தொடர்பின்றி உடலூடாய் கொல்லுமாறு செய்து கழிந்தபின் பலகாலம் செய்த சாதனத்தினால் சுழுமுனை நாடி வழியே பிராணனை செலுத்தி மேலை பெருவழியில் நிறுத்தி கபால வழியை திறப்பித்துக் கொண்டு ஒளிமயமாக செல்லும். அவ்வாறு சென்ற ஆன்மா மீண்டும் இங்கு வந்து பரவாது. அவர்கள்தான் சித்தர்கள். பெருமிழலையார் சிவயோக சென்னதி நின்றவராலில் கொடுங்கோளூரில் இருந்த நம்பியூரார் நாளை காலை செல்ல வேண்டும் என்று எண்ணியதை இங்கே இவர் பெருமிழலையில் இருந்தே கண்டறிந்தார். ஐயோ, குருநாதரை இன்றி நான் வாழேன், இன்றே சிவனடி சார்வேன் என்று எண்ணி துணிந்து சுழுமுனை நாடி வழியே பிராணனை செலுத்தி பிரம்ம மந்திர வழியே மேலே பெருவழி சார்ந்து கபாலத்தினை திறப்பித்து தலையை திறந்து ஒளிவொளிவாக பரவழியைச் சேர்ந்தார் என்று கூறுகிறது அவருடைய பிராணம். யாரு? பெருமிழலை நாயனார் பிராணம். இது சுருங்க சொன்னால் சிவனடியாரான சுந்தரரையே நினைத்து வணங்கி சிவபெருமானை மட்டுமல்லாது சிவபெருமானின் நண்பரான சுந்தரரையே நினைத்து வணங்கி அவர் சிவலோகம் செல்கிறார். அவர் நாளையோடு அவருடைய ஆயுள் முடிகிறது. ஆயுள் முடிந்து அவர் சிவலோகம் செல்கிறார் என்று தெரிந்தவுடனே அவரை நினைந்து வணங்கி தன் நாடியை தன் பிராணவாயுவை சுழுமுனையில் செலுத்தி அதன் வழியே தலைக்கு கொண்டு வந்து தலை 2ஆக பிளந்து பெரும் ஒளியாக அந்த பிராணனானது பெரும் ஒளியாக அப்படியே தலை வெடித்து சிதறி அந்த பிராணன் வெளியே போனவன் மறுபடியும் தலை மூடிக்கொண்டு அந்த பிராணன் போவது மற்றவருக்கும் கூட தெரியும். அந்த மாதிரி சென்றவர் இந்த பெருமிழலையார். இந்த பெருமிழை நாயனாராக மாறினார். இவர் 64 நாயனார்களுள் இவரும் ஒருவர். இது மிகவும் எளிதான காரியம் என்று அந்த சுந்தரரை எண்ணி 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 இவர் சிவனில் சேர்ந்தார். அதுவே இவருக்கு பெருமை. இவர் 64 நாயன்மார்களுள் ஒருவராக இந்த பெருமிழலை நாயனாரும் சேர்ந்து விட்டார். நன்றி, வணக்கம். இதை தெரிந்து அதிக பாவங்கள் செய்தால் எப்படி உயிர் பிரியும், எப்படியெல்லாம் உயிர் பிரியும் என்று அவர் கூறி இவருடைய
உயிர் பிரிந்த நிலைமையை கூறி நமக்கு இவர் எப்படி நாயனார் ஆனார் என்று கூறியிருக்கிறார்கள். அதை நாம் அறிந்து நாம் பாவமெல்லாம் செய்யாமல் இறைவனை நினைப்போம், சிவனடியார்களை நினைப்போம். நன்றி, வணக்கம்.